ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்துச்சு. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எல்லாமே லேடி கட்டப் வீடியோ போடுங்கக்கா. மித்த வீடியோலாம் போடுறதோட அதுதான் நல்லா இருக்குது பார்க்க. வந்துட்டு இப்போ கூட ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மெஜிஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, உங்களுக்காண்டி பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாச்சும் சின்ன சின்ன இப்போ லீவு தானே, அதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா தம்பி எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. சரி, அவங்களெல்லாம் வச்சு இந்த ஒரு மாதம் லீவுக்கு வீடியோவாக எடுத்து இது பண்ணிடலான்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சரின்னுட்டு எல்லாருமே சரி சொல்லிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலில் இருந்து இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடைக்கு போய் அப்புறம் விக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தம்பிக்குள்ளது எல்லாமே இன்றைக்கி காலையிலேயே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அந்த என்ன ஷாம்பு போட்டுலாம் அலசி காய வச்சு சீவி சிக்கு எடுத்து அதை கரெக்டாக வெட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ மணி என்னென்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக மணி வந்து பார்த்திங்கன்னா 4:40 ஆகிட்டு. இனிமேல் போய் வீடியோ எடுத்து 6 மணிக்குள்ள அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன்னா நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன்னா தெரில. சரின்னு சொல்லிட்டு சரி வீடியோ எடுத்துலாம் சொல்லிட்டு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்த்திங்கன்னா மாடியில் இருக்காங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா இருட்டாகவே இருக்குல்ல, எவ்வளோ இதாக எடுத்தாலுமே இருட்டாக இருக்குது. சரி, அதான் மாடியில் போய் எடுத்தால் கொஞ்சம் நல்லா பிரைட்டாகவும் தெரியும்ல. சரி, இப்போ வாங்க மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம். ரொம்ப இறையுது. அவனுக்கு பார்த்திங்கன்னா சாரி கட்டி விட்டுட்டு பார்ப்போம். நல்லாவே இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்க முடிய ஃபுல்லாக எடுத்து குத்திட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ரொம்ப வேர்த்து கொட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட பார்த்தீங்கன்னா அவனுக்கான நல்லா வெயிட்டான உடம்பு பார்த்தீங்கன்னா, அதனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப வேர்த்து கொட்டுவோம். அந்த முகம்லாம் பார்த்தீங்கன்னா உப்பாக இருக்கும்ல, அதோடு நம்ம மேக்கப் பண்ணால் நல்லா இருக்காது, பிளாக்காக தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் எடுத்தோம். த்ரெட்டிங் எடுக்க அந்த ஸ்ப்ளேஸ் கட்டிங் அக்கா எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ ரேட்டு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்கெட்னால் எத்தனை பீஸ் இருக்கும் என்னன்னு கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டில் பார்த்திங்கன்னா 3 இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா வெளியில் லூஸில் நம்ம பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோர் எல்லா ஸ்டோர்லையும் இங்கே வந்து இருக்குது. உங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் இருக்கா என்னென்னு தெரில, பக்கத்தில் இருக்க கடையில். இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்திங்கன்னா நேற்று வந்து கேட்டேன் 35 ரூபா. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கலை, மீஷோ ஆப்பில் பார்த்திங்கன்னா நான் 5 பாக்கெட், ஒரு பாக்கெட்டில் 3 இருக்கும், 5-6 பாக்கெட்டை பார்த்திங்கன்னா 180 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா 150 ரூபாய்க்கு இருக்குது. நேற்று நான் செக் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 150 ரூபா 182 ரூபாய்க்குலாம் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா இப்படி வாங்குறதோட மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1 யூஸ் தான். ஆனால் பார்த்திங்கன்னா 2 டைம் கிட்ட பார்த்திங்கன்னா த்ரெட்டிங் வந்து எடுக்கலாம். ஹேர் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைமு எடுக்கையில் ஹேர் வந்து வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். அதாவது ஆள் குண்டாக இருக்கான் பார்த்திங்களா, அதனால் பார்த்திங்கன்னா இதோட ரொம்ப குண்டாக இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளையோட பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருந்தான். இதோட இப்போ குண்டாக இருந்தேன் இந்த மேக்ஸிமம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒல்லி ஆகிட்டான். கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு வந்து கிறங்கிட்டு. இவை யாருன்னு பார்த்திங்கன்னா என்னோடய சொந்த பெரியம்மா மையன் தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு யாரும் இல்லை. அது பார்த்திங்கன்னா 8th படிக்கிறான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து பார்த்திங்கன்னா காமெடி பண்ணிகிட்டே இருந்தான். புஷ்பா நான் ஃப்ளவர்னு நினச்சிட்டேன், ஃபயர் தான் சொல்லிட்டு நிறைய காமெடி வரும். புஷ்பா காஞ்சனாவை பற்றிலாம் காமெடி பண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தேன். இவங்க எல்லாத்துக்கும் லீவ் இல்லை, சரி இவங்களை வச்சு அப்படியே வீடியோ போஸ்ட் பண்ணலாம். நீங்களும் பார்த்திங்கன்னா அக்கா பாய்ஸ்க்கு வந்து கேர்ள் கெட்டப் போடுங்க தான் சொன்னீங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அப்புறம் கலர் கரெக்டரை எடுத்துகிட்டு அவனுக்கு எங்கெங்கே தழும்பு இருக்கோ அந்தந்த இடத்துல வச்சேன். அந்தந்த இடத்துல கலர் கரெக்டரை பார்த்திங்கன்னா லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பவுடர் அப்ளை பண்ணால் அதில் இருக்க தழும்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப தெரியாது. அதோடு பார்த்திங்கன்னா அந்த இடத்த பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தி தொழக்கூடாது, அப்படியே டப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் திங்ஸ் எதையும் நான் வச்சு பண்ணல. என்னட்ட இருக்கிற அதாவது பிராண்டட் ஃபுட்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். நான் வச்சுருக்கிறது பிராண்டடாக என்னென்னு எனக்கு தெரில. என்னட்ட இருக்க நான் யூஸ் பண்ணுற திங்ஸை வச்சு பார்த்திங்கன்னா நான் போடுறேன். நான் வந்து என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நான் எந்த திங்ஸுமே யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து மேக்கப் பண்ணுறது வந்து பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா நான் என் மேக்கப் திங்ஸ்ன்னு சொன்னாவே எது எனக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன். அப்படி வாங்கி வச்சது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திங்ஸ் எல்லாமே. பார்த்திங்கன்னா கலர் கரெக்டர் வச்சு நம்ம கண்ணுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன் கலர் கரெக்டர் கண்ணுக்கு போட்டேன்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து ஈரப்பசம் இருந்தால் நம்மளோட ஐஷேடோ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதை வந்து நல்லா ஒட்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து
பிங்க் கலர் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பிங்க் கலர் எடுத்து 2 ஐஸுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா, அதாவது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும் பார்த்திங்களா, கண்ணில் பட்டை இருக்கும்ல, அந்த பட்டையில் தேய்ச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐப்ரோவை தூக்கி விட்டுட்டு ப்ளூ கலர் கொடுத்தேன். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாரியோ எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்சிங்காக சத்தியமாக நான் வந்து வாங்கவே இல்லை. யதார்த்தமாக எல்லாமே வாங்கினேன். ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா செட் ஆயிடுச்சு. இவனுக்காண்டி பார்த்திங்கன்னா நேற்று போய் 150 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு செயின் எடுத்தேன். அந்த செயின் நான் போடையில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒட்டு கம்மல் வாங்கினேன். கிட்டத்தட்ட இவனுக்கே பார்த்திங்கன்னா நேற்று 300 வந்து செலவு பண்ணி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கப்பே பண்ணுறேன். இதில் இவன் வேறு, நான் உனக்கு மேக்கப் பண்ண வரையில எனக்கு புரோட்டா வாங்கித்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவன் பார்த்திங்கன்னா இவனோட லுக் பார்த்திங்கன்னா உண்மையிலே நான் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா இவன் வந்து கேர்ள் மாதிரி தான் இருக்கிறான். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேத்துக்காச்சும் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் என்னென்ன வீடியோ வேணும்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சின்ன பையன்களை, அதாவது சின்ன சின்ன பையங்க இருக்காங்க, என்னை ஸ்கூல் லீவ் தானே, இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லினான். இவனோட ஃப்ரெண்டு அப்புறம் பக்கத்தில் இருக்க தம்பி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா லீவ் விட்ருக்கு. அவங்களெல்லாம் வச்சு மேக்கப் வீடியோ போடலான் இருக்கேன். நீங்களும் பார்த்திங்கன்னா மேக்கப் வீடியோ போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க. எனக்கு என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆனால் எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு வந்து மேக்கப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஷியனே படித்தேன். ஆனால் பியூட்டிஷியனுக்குள்ளே திங்ஸ் இருக்குது, என்னால் இப்போதைக்கு வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்கணுன்னா பார்த்திங்கன்னா எப்படியும் இப்போதைக்கு நம்ம வீட்டில் வச்சு பண்ணோன்னாலும் பார்த்திங்கன்னா 25,000 வேணும் ஃப்ரெண்ட்ஸ். 20,000 மேக்ஸிமம் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து அதனால தான் ஃபஸ்ட் நான் வந்து வாங்கலை. நான் காசு ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக வாங்கணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன். சரி, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு யூடியூப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம் நான் இருக்கிறேன். நீங்கள் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பார்த்திங்கன்னா கிளியராகவே போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் யாருக்காச்சும் பார்த்திங்கன்னா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணணுன்னா திவ்யா வெற்றி 2Tன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா திவ்யா வெற்றி 6ன்னு ஒரு ஐடி இருக்கும், அதிலே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் நான் எப்படி பண்ணுறேன்னு ஃபஸ்ட் நான் வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரீ கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனுக்கு பார்த்திங்கன்னா ஐஷேடோ போட்டு அதாவது பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்க கண்ணு பார்த்திங்கன்னா ஓவராக பிரைட்டாக இருந்தனால நான் பார்த்திங்கன்னா தொடச்சி பாதியில் எடுத்துகிட்டேன். அப்புறம் இவனுக்கு பார்த்திங்கன்னா மஸ்காராவும் அந்த ஐலைனர் இல்லை, ஆமாம், மஸ்காராவும் ஐலைனரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே போடுற கண்மை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இவன் கண்ணு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குல்ல, அதனால் பார்த்திங்கன்னா அது மேலே எடுத்து போடுற மாதிரி இருந்துச்சு. அழிச்சு திருப்பி போடுற மாதிரியே இருந்துச்சு இந்த கண் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஸ்காராவே வச்சு பார்த்திங்கன்னா அவனுக்கு ஐப்ரோவில் போட்டு விட்டேன். ஏன்னா இதை வந்து நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டிங் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து மஸ்காராவை தான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எடுத்து போடுவேன். சூப்பராக இருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த மஸ்காரா போடுறதுனால நம்மளுக்கு அந்த புருவ முடி வந்து அங்கிட்ட அசையாது, கிளியராக இருக்கும். பார்த்திங்கன்னா ஐலைனர் போட இதெல்லாம் எனக்கு கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா ஐலைனர் எனக்கு வரைகிறது கூட கஷ்டமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணை போடுவோம்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. அவன் கண்ணெல்லாம் குத்தி அவன் கண்ணெல்லாம் நல்லா விரிச்சு போடுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு வழி ஆயிடுச்சு. லிப்ஸ்டிக் வந்து போட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா உதட்டு பார்த்திங்கன்னா சின்ன உதட்டாக இருக்கா, லிப்ஸ்டிக் பார்க்கவும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவாக தெரியும் பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படியே நேச்சுரல் கேர்ள் லிப் மாதிரியே இருந்துச்சு. லிப்ஸ்டிக் போடையிலே பாருங்க குட்டி அழகாக இருந்துச்சு. அதை சொன்னோமா அதை விசிரிச்சான். அப்படியே உதடு பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளை உதடு மாதிரியே இருக்குன்னு சிரிக்கிறான் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு உதடு பார்த்திங்கன்னா நல்லா க்ளோவாகவும் இருக்கும். நான் என்ன பண்ணிங்கன்னா லிப்லைனரும் லிப்ஸ்டிக்னால ரெட்டிஸாக இருக்கலாம், ரெட்டிஸாக லிப்ஸ்டிக்கை எடுத்து லிப்லைனருக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் போட்டால் கொஞ்சம் நல்ல க்ளோவாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்லைனர் போட்டால் கூட அவ்வளோ க்ளோ தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் வச்சுட்டு இந்த ஹேர் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஹேர்னால தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் வீடியோ எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா தொடச்சி சீவி சிங்காரிச்சு அதை வைக்கிறதுக்குள்ளே பாதி இதாகிடுச்சு. அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதை வந்து அப்படியே கட்டி வீட்டுக்குள்ளே கிடந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்து அதை வந்து நல்லா ஷாம்பு போட்டு அலசி அதுக்கப்புறம் அதை காய வச்சு மறுபடியும் எடுத்து அப்புறம் அதுக்கு சீரம் அப்ளை பண்ணி மேக்கப் பண்ணலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆஃப் சாரி கட்டி பார்த்திங்கன்னா சிக்கன் ஆகிட்டு அதை மறுபடியும் வீடியோ கட் பண்ணிவிட்டு சிக்கெல்லாம் எடுத்து எவ்வளோ வேலை பண்ணுங்க. ஆனால் மேக்கப் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெடி பண்ணுறவங்களே எனக்கு பாதி நான் பொட்டு வைக்காமல் இந்த சாரி எல்லாம் வச்சு அழகாக
பஃப் மாதிரி வச்சு டெக்கரேஷன் ட்ரை பண்ணி பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா அப்படி பண்ணோம்னா தம்பிக்கும் அது மாதிரி நம்மளும் பண்ணலாம் எனக்கு முடி இருக்கும். ஹேர் நிறைய இருக்கவங்களுக்கு நீங்களும் அதை பஃப் அப்படியே வச்சு எப்படி பின்னாடி வச்சா இருக்கும் நல்லாயிருக்கும்னு எனக்கு பண்ணுங்கள். ஒரு அப்படி ஐடியா. என்ன அதில் எனக்கு உள்ள பிடிக்கும். ஃபுல்லாக அதை முன்னாடி வச்சு சொல்லுங்கள் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முன்னாடி வச்சாலும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி என் முடி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னான்னா அதோட பார்த்தீங்கன்னா அதனால் அவனுக்கு பின்னாடி தள்ளி வச்சு அழகாக க்யூட்டாக மேக்கப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றி எனக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் பின் ஃபுல்லாக குத்தி, ஏன்னா நாங்கள் பூ வாங்கணும்னு நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். பூ வாங்க சத்தியமாக மறந்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிளாஸ்டிக் பூ வாங்கணும்னு நினச்சோம், அதையும் மறந்துட்டேன். பூ வாங்கி கட்டலாம்னு நினச்சோம், அதையும் மறந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பூவும் வரல சாயந்தரம். நானும் வருமானு நினச்சோம், அதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ இந்த வீடியோ கொஞ்சம் போகும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என் வீடியோஸை எல்லாருமே போய் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபுல்லாக ரீச் ஆகணும். ஃபுல்லாக ஒரே பாய்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் கிட்ட போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரீச்சே ஆகுது. நானும் விலாக்ஸ் போடலாம், கப்புள்ஸ் வீடியோ போடலான்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இதை தான் பண்ணணுன்னு இருக்கு. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இவன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னான்னு உங்களுக்கு நான் வந்து வாய்ஸ் கட் பண்ணியிருப்பேன். இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 புரோட்டா வாங்கி போடணும். அப்போ தான் வீடியோக்கே வருவேன்னு சொன்னான். இவங்களெல்லாம் சமாளித்து நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே போதும் நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரிக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போய் முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜாக செயின் எடுத்துகிட்டு வந்தேன். அது ஒரு 150 ரூபாய்ட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கம்மல் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா பெரிய கம்மல் பார்த்தீங்கன்னா மித்த நம்ம பண்ணியிருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தோடு குத்திருக்கப்புறம் பண்ணியிருக்கோம். அஜய்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன பையனால பொட்டு பெரிய போட்டால் நல்லா கல் போட்டு வந்து வச்சுருப்பேன். இன்னொரு சின்ன பையலுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வியூஸ் போயிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக இருக்கானா, நல்லா பெரிய பெரிய செயின்லாம். இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் என்ன பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் லென்த்தாக வரல. இன்னும் 2-3 செயின்லாம் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அதெல்லாம் வரவும் உங்களுக்கு வந்து நான் மொத்தமாக சொல்கிறேன். நிறைய பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா மீஷோவில் நான் வந்து வாங்குகிறேன். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு 10-15 பொருள் நல்லா மொத்தமாக செய்கிறோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அது வந்து என்னென்ன வாங்கினேன் நான் வீடியோவில் போட்டா வேண்டாம்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாதி பார்த்தீங்கன்னா டேமேஜாக வந்துச்சு. இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுத்தேன்னா கொடுக்கல எல்லாத்தையும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் வீடியோ அதையே எடுத்து சரி பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நான் மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படி அப்படியே தான் இருக்குது. அதை எடுத்து வைக்கிறதுனால தேட முடியல. அதோட என்னோடய ஹேரில் இருக்க கிளிப்பே எடுத்து அப்படியே குத்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாய்க்கு மேக்கப் பண்ணால் அது ஃபைனல் லுக் எப்படி இருக்கும் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். ஆனால் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் வந்து லாங் செயினாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் லாங் செயின் ஒன்று வாங்கணும்னு ஆசை. ஆனால் லாங் செயின் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கேன். நான் மீஷோவில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வந்து வாங்கியிருக்கேன். அதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போடவா வேண்டான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு உண்மையில வாய் பேச முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லென்த்தாக பேசிக்கிட்டே இருக்கிறேன். இந்த செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் போய் 150 ரூபாய்க்கு வாங்கினேன். சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஏன்னா நான் என்கிட்ட இருக்க செயின் எல்லாமே நான் போட்டு வீடியோ எடுத்துட்டேன்னா சரி கொஞ்சம் புதுசாக வாங்கி போட்டால் தான் லுக் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் போய் வாங்கிட்டு வந்தேன். இவனுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 300 ரூபா செலவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தோடு இருக்குல்ல, இது வந்து நம்ம நார்மலாக போடுற தோடு தான். அதை வந்து மேலே வந்து அந்த கொக்கியை வந்து அமுக்கி விட்டால் தோடு நிற்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. இருந்தால் இவன் இப்படி மண்டையாட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் கூட நிற்காது. அதனால் அவனுக்கு போட்டு மட்டும் காமிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒட்டுக்கம்மல் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அதை போட்டு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சைடுக்கு அது வந்து பாப்பாவுக்கு நான் வந்து வாங்கினேன். அதையும் சேர்த்து இவன் காது பெருசாக இருக்கிறனால சைடுக்கு அதுவும் போட்டு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எல்லோரும் பார்த்துட்டு பொட்டப்பிள்ளையே பிறந்திருக்கலாம்ல, பொட்டப்பிள்ளையே பிறந்தா நிறைய ஏஜ் அட்டன் பண்ணியிருப்பேன். எனக்கு மேக்கப் பண்ணல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைக்கு மேக்கப் பண்ணால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அவனுக்கு பேண்டு கூட பாருங்களேன் பிங்க் கலரில் அமைஞ்சிருக்கு. வளையல் எல்லாமே பார்த்திங்கன்னா பிங்க் கலர்லேயே அவனுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா நான் இதை எதுவுமே பார்த்திங்கன்னா இதுதான் போடணும் இப்படி தான் போடணும் நான் எதுவுமே பிளான் பண்ணி வைக்கல. எல்லாமே எடுத்து அது கலரில் பார்த்திங்கன்னா செட் ஆயிடுச்சு. அவன் வளையல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கா, அந்த காஞ்சனா மூவியில் வரும்னா ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு நல்லா இருக்கா அதே மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தான். நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான்.
அப்படியே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேர்ள் மாதிரியே இருக்கா இல்லைக்கா பாய் மாதிரி தான் இருக்குது. எப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் மேக்கப் பண்ணுறது கேர்ள் மாதிரியே இருக்குன்னு எனக்கும் தெரியும். நான் ஏன்னா அவ்வளோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் நான் எந்த வேலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமையாக பண்ணவே மாட்டேன். ஆனால் மேக்கப் மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொறுமையாக பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் ஸ்பீடாக பண்ணவே முடியாது. ஏன்னா நான் பார்த்து அவ்வளோ பொறுமையாக பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டியானது மேலே கட்டி பார்த்தா எனக்கு தொப்பை இருக்கிறனால இடிச்சிச்சு. அதோட கீழே காட்டுவேன். இப்போனா வீடியோ எடுத்துக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா டப்புன்னு உட்காந்தேன்னா அதை பார்த்தீங்கன்னா ஒட்டியானமே பிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவுத்து விட்டுட்டு நார்மல் சாரீக்கு உள்ளது மாதிரியே பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த பிக்கெலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இவனோட லுக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சாரீ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.